எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். அதேமாரி என்னை யாரும் மறந்துக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஒரு 116 பேர்த்துக்காகவும் எனக்கு பிடிச்ச விஷயத்த ஏதோ ஒரு காரணத்துக்காக கொஞ்ச நாள் தள்ளி போட்டு வச்சுருந்தேன். அந்த பிடிச்ச விஷயத்த செய்கிறதுக்காகவும் திரும்பியும் வந்திருக்கேன். அப்படி நான் திரும்பியும் வந்தேன்னா நீங்கள் என்கிட்ட மேஜராக ஒரு 3 கொஸ்டின் கேட்பீங்க. இவ்வளோ நாளாக எங்கே போயிருந்த? இப்போ எதுக்கு திரும்பி வந்த? இதுக்கப்புறம் நீ என்னென்ன பண்ண போகிற அப்படின்னு நீங்கள் என்கிட்ட ஒரு 3 கொஸ்டின் கேட்பீங்க. அப்படிப்பட்ட அந்த 3 கொஸ்டினுக்கும் பதில் சொல்கிறதுக்கு தான் இப்போ நான் வந்திருக்கேன். 3 கொஸ்டினையும் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்திக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் என்கிட்ட கேட்குற ஃபஸ்ட்டு கொஸ்டின், இவ்வளோ நாளாக நீ எங்கே இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு தானே. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த யூடியூப் சேனலை நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஜனவரி 2021 13ஆம் தேதி அன்னைக்கு நான் இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 13ஆம் தேதி அன்னைக்கு காலையில் ஸ்டார்ட் பண்ணி எப்படியாவது ஒரு வீடியோ நீங்கள் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக 13ஆம் தேதி அன்னைக்கு காலையில் ஒரு வீடியோவை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 300 கிளிப்ஸ் எடுத்துட்டேன். ஆனால் ஒரு கிளிப்ஸுமே வெறும் 10 செகண்ட் 20 செகண்ட் அப்படி தான். ஆனால் என்கிட்ட அந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணவே முடியல. அப்போ நான் சூஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல். இந்த டாப்பிக்கை எப்படியாவது நான் 13ஆம் தேதி நான் அப்லோட் பண்ணிட்டேன்னா அது எப்படியாவது ட்ரெண்ட் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அப்போ அந்த வீடியோவை ஷூட் பண்ணுறேன். ஆனால் என்னால் பண்ணவே முடியல. அப்போ அதுக்கப்புறம் திரும்பவும் நான் காலேஜுக்கே போயிட்டேன். திரும்பவும் காலேஜுக்கு போயிட்டு காலேஜ் முடிஞ்சிருச்சு. காலேஜ் முடிஞ்சிட்டு திருப்பி வீட்டுக்கே வந்துடுறேன். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் வீட்டில் சும்மாவே இருக்கேன், வேலை இல்லாமல் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன். இப்போது திரும்பவும் நான் ஜனவரி மாதத்தில் ஆரம்பித்த இந்த யூடியூப் சேனலை அப்போ தான் திரும்பவும் பார்க்குறேன். ஓகே, இப்போது திரும்பவும் நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு யோசித்து என்ன கண்டென்ட் இந்த டைமில் பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சும்மா இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது நான் அதை யோசிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு டாபிக், ஒரு நல்ல கண்டென்ட் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் 1 வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24154390 அப்படிங்கிற நம்பர். இந்த நம்பரை நீங்கள் குரோமில் போய் போட்டு பாருங்கள் அப்படின்னு மட்டும் அந்த ஒரு ஃபோட்டோ அதை போய் குரோமில் போட்டு பார்த்தா நிறைய பேர் தலையெடுத்து போய் ப்ரீசல் வச்சுருக்காங்க. இதை ஒரு கண்டென்ட்டாக நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம், இது எதனால் ஃபஸ்ட்டு இப்படி வந்துச்சு, எதனால் எடுத்து போய் தலை வைக்கிறாங்க, இது யார் பண்ணா அப்படிங்கிறத வச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி அதை தான் என் ஃபஸ்ட்டு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் 2021 கிட்டத்தட்ட ஒரு 12 வீடியோ. அந்த டைமில் இருந்த ட்ரெண்டிங் நியூஸு, கரண்ட் அஃபேரு, அதுமாரி ஒரு டாப் 10 அதுமாரி சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 வீடியோ ஷூட் பண்ணிட்டேன். 12 வீடியோவும் அப்லோடும் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட அந்த 12 வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் டெய்லியுமே அது யார் தான் என் வீடியோவை பார்க்குறாங்க, எவ்வளோ லைக்ஸ் வருது, எவ்வளோ பேர் வியூ ஆகுது, இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, டெய்லியுமே ஒருத்தவங்க எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, அது எல்லாத்தையுமே லைக் பண்ணுறேன். ஒரு கவுண்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் எக்ஸ்ட்ரா இப்போ 100 அப்படின்னதுக்கப்புறம் 101 101 பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதை லைக் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அதை நட்டால் கண்டினியூஸாக பண்ண முடியல. இந்த 12 வீடியோ இருந்தால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட காலேஜ் முடித்த டைம் ஜூன் மாதம் காலேஜை முடித்ததுக்கப்புறம் திருப்பியும் நான் இந்த யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த 12 வீடியோக்கு அப்புறம் ஒரு வேலை கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த யூடியூப்பை அப்படியே ஓரமாக வச்சுட்டு திரும்பவும் என் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இங்கேருந்து ராஜஸ்தான் போகிறேன். எதில் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போகிறேன். அப்படி ராஜஸ்தானுக்கு நான் ஃப்ளைட்டில் போகும்போது கூட யோசிச்சிட்டே போகிறேன், இப்போ ஒரு விளாக் எடுப்போம், இந்த விளாகில் நம்ம ஃபஸ்ட் டைம் தான் ஃப்ளைட்டில் போகிறோம், அது எவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்லுவோம், எப்படி ஃப்ளைட்டில் போகிறோம், இது ஒரு விளாகாக எடுப்போம் அப்படின்னு நினச்சிட்டே போகிறேன். பட் அப்போது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன், வீடியோ எடுக்கிறேன், பட் என்கிட்ட ஒரு விளாகாக அதை க்ரியேட் பண்ண முடியல. அதேமாரி அங்கே ராஜஸ்தான் பிடிக்காம திரும்பவும் சென்னைக்கே வரேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து திரும்பவும் ஆந்திராவுக்கு போகிறேன். இப்படி ஒரு இடத்துக்கும் போகும்போதும் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் என்னால் பண்ணவே முடியல. அதேமாரி நான்
இங்கேருந்து ஏலகிரி ஒரு டைம் போயிட்டு வந்தேன். அந்த ஏலகிரி போகும்போது ஒரு வீடியோ ஷூட் பண்ணணும்னு நினச்சேன், ஷூட் பண்ண முடியல. அதேமாரி கொடைக்கானல் போகிறேன், பசங்களோட செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம், அது ஒரு வீடியோவே எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அதையுமே என்கிட்ட ஒரு ஃபைனலைஸ் பண்ணி ஒரு வீடியோவாக ஒரு விளாகாக எப்படி போகணும்னு எனக்கு தெரியல. அதேமாரி ஒரு கண்டென்ட் எதாவது க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா என்கிட்ட எந்த ஒரு கண்டென்ட்டுமே என்கிட்ட க்ரியேட் பண்ண முடியல. ஏன்னா ஒர்க்கில் இருக்கோம், போயிட்டு வந்துட்டு ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வந்தால் தூங்கணும், சாப்பிடணும், துணி துவைக்கணும், இப்படி ஒரு பேச்சுலர் லைஃப் இப்படி போக ஆரம்பித்தோமே. ஒன்லி ஃபார் ஒர்க்கில் மட்டும்தான் என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியுது. இந்த யூடியூப்பில் என்னால் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல. பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன் இதை நான் சூஸ் பண்ணேன், யூடியூபே ஃபஸ்ட்டு ஏன் சூஸ் பண்ணுறேன்னா, நான் நிறையா பேசுவேன். இந்த பேசுகிறத எப்படி வீடியோவாக எடுக்கணும் அப்படிங்கிறத விட ஒரு ஆர்ஜேவாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்ஜேவாக ஆனால் எப்படி இருக்கும். ஏன்னா நிறையா பேசுகிறேன்னா இது பேசுகிறது எப்படி பிடிக்குமோ ஒருத்தவங்களுக்கும் அப்படின்னு நினச்சி ஆரம்பிச்சதான் ஆரம்பிச்சு. ஆனால் அதுக்காக சூஸ் பண்ணதான் இந்த டாப்பிக்கோட நேமே, யூடியூபோட நேமே ஆர்ஜே அப்படின்னு ஆரம்பிச்சது தான். நிறைய புலர்றேன். ஆர்ஜே இந்த யூடியூப் சேனல் அதுக்காக ஆரம்பிச்சது, பட் வீடியோக்காக இல்லை. பட் வீடியோவும் இதில் வந்து எப்படி எனக்கு எடிட் பண்ணணும்னு தெரியாது. பேக்ரவுண்டில் வெறும் வாய்ஸ் மட்டும் கொடுத்தா எப்படி ஃபுல் ஸ்க்ரீனில் நம்ம என்ன காமிச்சிட்டு இருப்போம், என்ன அந்தளவு ஃபோட்டோ குவாலிட்டி நம்மளால் கொடுக்க முடியுமா. அதுக்காக என் ஃப்ரெண்டுகிட்ட ஒருத்தனை சஜஷன் கேட்குறேன். அவன் எனக்கு ஒரு ஐடியா தரான், நீ ஃபுல்லாக நீனே உட்காந்து பேசு, ஏன்னா உன்னிட்ட நீ பேசுகிற பேக்ரவுண்டில் பேசுனீங்கன்னா அதுக்கு நிறையா வீடியோ போடணும், நடுவில் இமேஜ் எடுத்து போடணும், அது உன்னிட்ட பண்ண முடியாது அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்கிறான். சரி ஓகே அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்தது தான் இந்த சேனல். அப்போது இவ்வளோ நாளும் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ராஜஸ்தான் போனேன், அங்கேருந்து திருப்பி வந்துட்டேன், அங்கேருந்து திருப்பி ஆந்திராவுக்கு போனேன், அங்கேருந்து திருப்பி வந்துட்டேன், திருப்பி கடைசியாக சென்னைக்கே போகிறேன். கிட்டத்தட்ட சென்னையில் ஒரு 3 வருஷம் இருந்தேன். அங்கே 3 வருஷமும் நிறைய இடத்துக்கு போனேன். ஒரு பீச்சுக்கு போனேன், விளாக் எடுக்கணும்னு நினச்சேன், எடுக்க முடியல. அதேமாரி ஒரு கடைக்கு போகிறேன், ஒரு ஜூஸ் குடிக்கிறேன், அது ஒரு விளாகாக பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் அதையும் என்னால் பண்ண முடியல. அதேமாரி கொடைக்கானல் போனப்பையும் என்னோட ஒரு விளாக் எடுக்க முடியல. ஒரு மாற்றான் படத்தில் 2 பேர் ஒரே சைக்கிள் ஓட்டுவாங்கல்ல, அந்த சைக்கிளில் நானும் என் ஃப்ரெண்டு உட்காந்துருக்கோம், அது ஒரு விளாகாக எடுக்கணும். ஏன்னா அதான் நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அதையும் என்னால் விளாக் எடுக்க முடியல. ஃப்ளைட்டில் போகும்போதும் அதையும் என்னால் ஒரு விளாக் எடுக்க முடியல. இது எதையுமே என்னால் பண்ணவே முடியல. சரி, இதுக்கப்புறம் நம்ம இதை கண்டினியூஸாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது யூடியூப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஏன்னா இதை நான் டெம்பரவரியாக ஏன்னா ஒரு கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது டெம்பரவரியாக தான் யூடியூப்பை நான் ஒதுக்கி தள்ளி வச்சுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆனதுனால யூடியூப்பை தனியாக வச்சுட்டு அப்படியே கெரியருக்காக அப்படியே போனது. பட் இது பிடிச்ச விஷயம் இல்லையா, டெம்பரவரியாக தள்ளி வச்சுருந்தாலும் இதே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா நான் நிறைய பேசணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பியும் என் கெரியருக்காகவும் இந்த யூடியூப்பை எனக்கு பிடிச்ச விஷயத்தையும் கூடவே கொண்டு போயிடலாம். ஓகே, இதுக்கப்புறம் ஒர்க்லேருந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் ஃபுல்லாக யூடியூப், ஆக கண்டென்ட் எடுக்கிறது, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, இவ்வளோதான் அப்படின்னு யோசித்து இப்போ திரும்பவும் புதுசாக ஆரம்பிக்கிறேன் இந்த யூடியூப்பில். அதே சேனலில் அதே கண்டினியூஷனாக இனிமேல் நீங்கள் கேட்குற கண்டென்ட்டோட நான் டெய்லியும் ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ரெண்டாவதாக நீங்கள் என்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ ஏன் திரும்பி வந்த அப்படிங்கிறதான். நான் தான் சொன்னேன்ல, எனக்கு யூடியூப் ரொம்ப பிடிக்கும், அதுக்காக மட்டும்தான் நான் திரும்பவும் வந்திருக்கேன். நான் நிறையா பேசணும்னு நினைக்கிறேன், அதை இனிமேல் உங்கள் கூட பேச போகிறேன், அவ்வளவுதான். அடுத்ததாக 3வதாக நீங்கள் என்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நீ என்னென்னதான் எங்களுக்கு பண்ண போகிற அப்படின்னு என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் என்னென்னதான் இந்த சேனலை வச்சு உங்ககிட்ட நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிற எல்லாத்தையுமே சொல்ல போகிறேன். அது ஒரு விளாகாக சொல்லுவேன், ஒரு ஷார்ட்ஸாக சொல்லுவேன், ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லுவேன், ஒரு மிஸ்ட்ரியாக சொல்லுவேன், அதுலனா ஒரு புக் ரிவ்யூவா இல்லை மூவி ரிவ்யூவா, இதுமாரி நான் பார்க்குற எல்லா விஷயத்தையுமே இனிமேல் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு ஹிஸ்ட்ரி நான் படிக்கிறேன்னா அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன், ஒரு பயோகிராஃபி படிக்கிறேன்னா அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அது எல்லாத்தையுமே எந்த அளவு கிளாரிட்டியாக, இதுக்கு முன்னாடி நான் அந்த ஃபஸ்ட்டு எடுத்த 12 வீடியோ அப்போ எனக்கு எடிட்டிங் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த டைம் நான் எல்லாத்தையுமே பயங்கர கிளாரிட்டியாக உங்கள்கிட்ட பேச போகிறேன் டைரெக்டாக. இதை தான் உங்கள்கிட்ட நான் பேசணும்னு நினச்சேங்க. நாளைக்கு எல்லாருக்கும் வணக்கம், நான் ரெகுலர், நீங்கள் பார்க்குறது சார். இன்றைக்கி நம்ம சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு தொடக்கத்தோட நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரகுநாத்.